ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேசிக் டெய்லரிங் மெட்டீரியலில் எல் ஸ்கேலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பேர் தான் எல் ஷேப்பில் இருக்குது. இதுதான் எல் ஸ்கேலு. இது வந்து டைலரிங்கில் நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கேலு. நம்ம ஷாப்லேருந்து மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வரப்போ கட் பண்ணி கொடுக்குறப்ப நமக்கு வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வரும். அதோட அந்த அப் அண்ட் டவுன்ஸோடு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபினிஷிங் கிடைக்காது. அப் அண்ட் டவுன்ஸாக தான் நம்மளோட ஷோல்டரு, ஆம் ஹோல் இதெல்லாம் அப் அண்ட் டவுன்ஸாக தான் வரும். அதனால் இந்த ஸ்கேலை வந்துட்டு நம்ம இந்த சைடில் நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணுவோம் பாருங்கள், அந்த சைடில் இந்த சின்ன இதுவும் பெருசாக வந்துட்டு நம்மளோட டவுன் சைடும் வச்சு வச்சு ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணால் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கோட நமக்கு வரும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு லைன் போட்டோம். இதான் வந்து நமக்கு எக்ஸஸாக இருக்கிறது. இதே நான் வந்து பேட்டர்ன் ஷீட்டில் போட்டிருக்கேன், கிளாத்லேயும் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த அப் அண்ட் டவுன்ஸ் வராது. கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் லைனு. அதே மாதிரி நமக்கு கார்மெண்ட் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அதோட ஃபினிஷிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நம்ம இது மாதிரி எக்ஸஸாக உள்ள ஃபேப்ரிக்கை வந்து எப்போதுமே கட் பண்ணி எடுத்துடணும். நீங்கள் பேட்டர்ன் போடுறப்பையும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். கட் பண்ணி எடுத்துடணும். இந்த ஸ்கேல் வந்துட்டு எல்லாருமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான உள்ள ஒரு ஸ்கேலு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வச்சு லைன் போடுறோம். இப்போ நமக்கு சேமாக இருக்கும். இப்போ 1/2 இன்ச் வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாகவே கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டாக இருக்கும். இந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து இந்த ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஹைட்டோ இல்லை நம்ம ஸ்லீவ் ஹைட்டோ, ப்ளவுஸ் ஹைட்டோ, குர்த்தி ஹைட்டோ வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸில் வந்து நான் பண்ணுறேன். ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல் ஷேப் வைக்கிறப்ப எவ்வளோ வந்து அந்த சைடில் பார்த்திங்கன்னா எக்ஸஸ் ஆகுது. அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணுறோம். இப்போ ஸ்லீவுக்கு நான் செக் பண்ணி பார்க்குறப்ப கரெக்டாக வருது. அதனால் வந்து நான் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஹைட்டு ட்ரா பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்லீவ் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.